பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடு. நடத்தாதே நடத்தாதே பெண் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தாதே. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கீர்த்திவர்மன், தமிழ்நாடு TNRDA, தமிழ்நாடு ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன். நேற்று முன்தினம் சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் ஒரு பயிற்சி மருத்துவ மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குது அங்கே. ஸோ அதை கண்டித்தும் அதை எதிர்த்தும் அது போன்று இன்னொன்று நடக்காமல் பாதுகாக்கவும் இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் மதுரை PG டாக்டர்ஸ், இன்டர்ன் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். ஸோ எங்களோட கோரிக்கை என்ன? ஃபஸ்ட்டு இதே போல் இன்சிடென்ட்ஸ் தொடர்ச்சியாக இந்தியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய அளவில் இது நடந்துட்டு தான் இருக்குது. கொல்கட்டாவில் நடந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். ஆர்ஜிகர் கொல்கட்டாவில் நடந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். எப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்திய மாணவர்கள் எல்லாருமே அச்சத்தில் இருந்த ஒரு தருணம் அது. அதெல்லாம் மீண்டும் நம்ம வரும்பொழுது கிண்டியில் ஒரு அரசு சீஃப் டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவர்களுக்கு ஒரு கத்தி குத்து நடக்குது. அங்கே இருக்கிற அவன் கத்தி குத்து நடத்தப்பட்டு அது சாதாரணமாக அந்த ஆள் நடந்து போயிட்டு இருக்கார், அந்த ஒரு தவறு செய்தவர். இது போன்ற இப்போ ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ESIயில் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு பயிற்சி மருத்துவர் அடிக்கிறாங்க, ஒருத்தவங்க போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிமிசஸ்குள்ளாரையே. ஸோ இது போன்று ஒரு கேம்பஸ்குள்ளார நடக்கிற விஷயங்கள், ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரையே ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு எதிராகவும் மருத்துவ மாணவர்களுக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய வன்முறைகள் கடந்த ஆண்டுகளில் அதிகரித்து கொண்டே வருது. குறிப்பாக இந்த 2 வருஷத்துலையும் பார்க்கும்போது அது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றது எங்களை போன்ற ஒரு இளம் மருத்துவர்களுக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. இது போன்று இருந்துச்சுன்னா திருப்பி மருத்துவம் படிக்க பெண்கள் இப்போ தான் வராங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்களாம் ஒரு அச்சத்துக்கு உள்ளாகிறாங்க, அவங்க ஒரு பயத்துக்கே போயிடுவாங்க. ஸோ இதை தடுக்குவதற்காக தமிழ்நாடு அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி உடனடியாக சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே தனி சட்டம் ஒன்று போட வேண்டும் சொல்லி ஒரு இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே கோரிக்கை வச்சுருந்தோம். ஸோ அது இன்னுமே கிடப்பில் கிடக்கு. அது இன்னும் அப்படியே இருந்தாலுமே கூட அது இன்னும் செயலுக்கு வரல. அதே சமயத்தில் மருத்துவமனைகள் ஒரு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவர்கள் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கணும்னு கேட்டிருந்தோம். அது மதுரையில் இப்போ அமைச்சிட்டாங்க. இதே போல் எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட்டு தான். ஸோ பயிற்சி மருத்துவர்கள் பாதுகாப்பு குழு, அதாவது ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் டீம் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அந்த டீமில் அந்த ஒரு டீன் இருக்காரு, இல்லைனா ஒரு பெண் மருத்துவர் கண்டிப்பாக இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இதே மாதிரிலாம் போட்டு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட பேர் போட்டு நம்பர் போட்டு அங்கங்கே பலகைகள் மாதிரி ஒட்டணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அது எல்லா இடத்துலையும் செயல்படுத்துறதுக்கான தெரியல. ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படி பெண் மருத்துவர் எங்கேயாச்சும் கால் பண்ணணும்னு நினச்சா கூட அங்கங்கே பலகைகள் ஒட்டியிருந்தால் டக்குன்னு அவங்க ஃபோன் அடித்து பேசிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஹாஸ்பிட்டல் ப்ரிமிசஸ்குள்ளார எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளார யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் மாதிரி ஒரு நிலை, ஒரு பேஷண்டாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளார போகலாம், எங்கே வேணால் போகலான்ற ஒரு நிலை நிலவிட்டு இருக்கு. இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரையோ இல்லை வேற இதர அரசு அலுவலகங்களையோ யாரோ ஒருத்தர் சும்மா உள்ளார போகணுன்ற மாதிரி போய் கலெக்டர் ஆஃபீஸ்குள்ளார போய் உட்கார முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார முடியாது, அவங்கள போய் தாக்குதல் நடத்த முடியாது. ஆனால் இங்கே அது இன்னும் மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் இன்னும் அது பாசிபிளாக இருக்குது. இந்த இது இன்னும் மாறணும். இங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும். CCTV கேமராஸ் அங்கங்கே நம்ம வைக்கணும். இதெல்லாம் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். ஒரு சில மருத்துவ கல்லூரிகள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் இன்னும் ஒரு சில மருத்துவக் கல்லூரிகள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னொன்று பயிற்சி மருத்துவர்களுக்கும் சரி, பெண் மருத்துவர்களுக்கும் சரி, அங்கேயே ரெஸ்ட் ரூம்ஸ் அவங்க கொடுக்கணும். ஒருவேளை அங்கேயே அவங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் தூங்குறதுக்கான ரூமும் ஒரு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் வசதியும் ப்ராப்பராக இருந்துருந்துச்சுன்னா அவங்க நைட் நேரத்தில் ஹாஸ்டலுக்கு வர வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஸோ அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் இருந்தாலுமே கூட நைட் டைமில் அங்கே வரதுக்கு அங்கே லைட்ஸ் போட்டிருக்கணும், வெளியே ஒரு செக்யூரிட்டி இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாமே அவங்கள காப்பாற்றுறதுக்கான வழிகள் பல இருந்தும் கூட இது நம்ம தவறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற ஒரு விஷயம் திருப்பி நடந்துடவே கூடாது. பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்காக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருப்பி ஒரு மாதமும் கலெக்டர் தலைமையில், டீன் கலெக்டர் தலைமையில் பாதுகாப்பு குழு சார்ந்து அவங்க என்னென்ன ஹாஸ்பிட்டல் சுற்றியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரையும் மெடிக்கல் காலேஜுக்குள்ளாரையும் என்னென்ன பாதுகாப்புகள் கொண்டு வரலான்றதை டிஸ்கஸ் பண்ணி அது சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம். திருப்பி இது போன்ற சம்பவம் நடந்தால் தமிழ்நாடு முழுவதும் TNRDA, தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சார்பாகவும் சமூக சமத்துவம் டாக்டர் சங்கம் இதுக்கு கண்டித்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் TNGDA, கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷனும் இதை எதிர்த்து அவங்க பேசியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சி எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக செவி குறித்து இந்த பிரச்சனையை உடனே தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கையை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பெயர் டாக்டர் கீர்த்திவர்மன், TNRDA, தமிழ்நாடு ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன்.